ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமேஸ்வரம் ட்ரிப் கிளம்பிட்டுருக்கோம். நம்ம பிளாக் பேண்டர் வண்டியோட கிளம்பிட்டோம். எல்லாம் வீட்டில் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே ராமேஸ்வரம் ட்ரிப்பில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு கிளம்பிட்டோம். விடிகாலில் எப்படி போகிறோம், எங்கெங்கே போகிறோம், ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் பாருங்கள். நம்ம ஊரில் இருக்கிற ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு குழியுமாக தான் இருக்குது. பைபாஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுற மாதிரி நீட்டாக இருக்குது. பைபாஸ் மதுரை கிட்ட வந்துட்டோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வண்டி நிப்பாட்டிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. வண்டி அங்கே நிற்குது. ட்ரிப்பில் ஒரு சின்ன மாற்றம். என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமேஸ்வரத்துக்கு பதிலாக நம்ம பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் போகலான்னு ஒரு பிளானு. வாங்க எப்படி டைம். நம்ம ராமேஸ்வரம் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிறோன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா தவறுதலாக சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை கிட்ட வந்துட்டோம். மதுரை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் போட்டுருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே புளிய மரத்துக்கு அடியில் நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே நிப்பாட்டலாம் இங்கே நிப்பாட்டலான்ட்டு எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை. ஃபேமிலியோட இந்த புளிய மரத்துக்கு அடியை வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டா டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாளாவது உங்கள் ஃபேமிலி எல்லாரோடையும் போயிட்டு இந்த மாதிரி புளிய மரத்துக்கு அடியை உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பாருங்க கோபுரம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நாங்கள் எந்த வாசலில் வந்தோன்னு தெரியல, எந்த வாசலும் தெரியல. 4 பக்கம் பார்த்தீங்கன்னா கோபுரம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. கிட்ட போயிட்டு அந்த பேரை பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும் இந்த வழியாக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். கோயில் காலையில் 5 மணிலேருந்து மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா விசேஷ டைமுக்கெல்லாம் மாறும். கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிவபெருமானை கும்பிடணும். கோவில் யானை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தப்போ கோயிலை சுற்றிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த காட்சி யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு தெரில. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அற்புதமான காட்சி கிடைச்சிது. பார்த்திங்கன்னா கோயில் யானை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறக்கே. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சாமியை வச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வலம் வந்தாங்க. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மொபைலு, கேமரா எதுவுமே பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம உள்ள கோபுரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கி வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி தராங்க. அதை வாங்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போகணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா 15 ஏக்கர் பரப்பளவில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் பிரம்மாண்டமாக இருக்குது. கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் கோயிலில் கூட்டமாக தான் இருக்கும். எப்படி நீங்கள் சாமி கும்பிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஆயிரும். நாங்கள் வந்தப்போ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சரியான கூட்டம். இந்த கோபுரத்து வழியாக மட்டும்தான் கூட்டம் இல்லை, மற்ற எல்லா கோபுரத்துலேயும் பார்த்திங்கன்னா கூட்டம் சரியான கூட்டம். எப்படியும் ஒரு 5 மணி நேரம் நின்று எல்லா பக்கம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு இந்திக்கார் பார்த்திங்கன்னா ஐஸ் விற்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் எவ்வளோன்னு கேட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15 ரூபா, 20 ரூபா, 25 ரூபான்னாரு. 10 ரூபாய்க்கும் ஐஸ் இருக்குன்னாரு. அப்படியே பார்த்திங்கன்னா 10 ரூபாயில் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். எவ்வளோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவை யாராவது புதுசாக பாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் தான் வந்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்லா தான்டா கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த ஐஸும் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லா தான் இருந்தது. நாங்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.